இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குபவர்கள் சஹானா ஜுவல்லர்ஸ் ஸ்தாபனத்தினர். இணை ஆதரவு நக்ஷத்ரா ஜிஎன்டி ஈவென்ட் ஸ்பெஷலிஸ்ட் லிமிடெட். அன்பு நேனஞ்சங்களை மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம் இசைவலை நிகழ்ச்சியூடாக. இன்றைக்கு எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் பிரபல பின்னணி பாடகி தர்ஷினி சிவசுதன் அவர்கள். அந்த வரிசையில் அவருடைய குரல் வழியிலும் என் குரல் வழியிலும் எங்களுடைய நேனஞ்சங்களுக்காக பல இனிய பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தர்ஷினி, எங்களுடைய ஜிடிவி தொலைக்காட்சி நேயர்களுக்காக நீங்கள் தான் ஒரு தனி பாடலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. என்ன பாட்டை தெரிவு செய்து வச்சிருக்கீங்க? இதுவும் ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு பாடல். சித்ரா பாடின ஒரு பாடல், அவருக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த பாடல், பிரபல்யமான பாடல், ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில். ஆமாம், ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களம் என்று. இந்த காலத்துக்கும் ஏற்ற ஒரு பாடல், தத்துவார்த்தமான கருத்துக்களை தன்னகத்தை கொண்ட ஒரு இனிய பாடல் தர்ஷினி சிவசுதன் அவர்களுடைய குரல் வழியில் இப்பொழுது வருகிறது. Oh
ஒவ்வொரு வார்த்தைக்கும் கவிதைக்கும் அந்த அர்த்தத்தை கொடுத்த ஒரு பாடல் என்று குறிப்பிடலாம். உண்மையிலேயே இசையை விட இது கவிதையும் தான் வென்றிருக்கிறது இந்த பாடல் என்று குறிப்பிடலாம். பாடல் விஜய் எழுதிய பாடல் நினைக்கிறேன். மிகவும் ஒரு நல்ல கருத்துக்கள் எல்லாம் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. நம்பிக்கை ஊட்டவல்ல பாடல், சக்தி கொடுக்கவல்ல பாடல், ஆற்றல் கொடுக்கவல்ல பாடல். ஆமாம், கஷ்டங்கள் தோல்விகள் சந்திக்காத மனுஷர் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டினோம். ஆனா அதை கண்டு துவண்டு போகாம அந்த லட்சியத்தையே நினைச்சு அடையறதுக்கு முயற்சியே தான் முக்கியம் என்று சொல்லுது. நல்ல கருத்தை விதைத்த பாடல். மிகவும் அற்புதமாக நீங்கள் இந்த பாடலை தந்திருந்தீர்கள் தர்ஷினி. மிகவும் நன்றாக இருந்தது. அதாவது சோகம் பொருந்தியதாக இருந்தாலும் எங்கள் எல்லாருடைய மனங்களிலுமே சோகம் இருக்கும். அப்படியான ஒரு பாடலாக இருந்தாலும் தத்துவார்த்த ரீதியிலாக பார்க்கின்ற போது யதார்த்தமாக அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அற்புதமான ஒரு பாடலை எங்களுடைய மக்களுக்காக பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்து கூட ஒரு பாடல் எங்களுடைய நேரஞ்சுகளுக்காக நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடலாம் நினைக்கிறேன். இந்த பாட்டு உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து நீங்க தெரிவு செய்திருக்கிறீர்கள். அழகு ஆயிரம் உலகம் முழுவதும் என்ற பாடல் ரக்தி மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் திரையிலே தோன்றியிருந்தார்கள். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்த பாடல் கூட. அதற்கென அந்த பாடலை கூட நாங்கள் பாடி பார்க்கலாம் எங்களுடைய நெஞ்சுகளுக்காக. ஒன்றாக
இந்த பாடலை பார்த்தோம்னா உல்லாச பறவையில் ரஜினியும் இந்த கமலும் அக்னிஹோத்ரி ரதியும் வந்து கையை பிடிச்சிக்கொண்டு பாட்டு முழுக்க ஓடி தெரிவினேன். அப்படித்தான் இந்த பாட்டு கூட ஓடி மறைஞ்சிட்டு எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சதுன்னு தெரியாம அவ்வளவு மிக நல்ல பாட்டு, நல்லா பாடுனீங்க. நீங்க எப்பவுமே நல்ல பாடல தர்றதால நான் மீண்டும் மீண்டும் சொல்ல தேவையில்லை. எங்களுடைய நேயர்களுக்கு தெரியும் நல்ல பாடல்கள் எல்லாம் தரமாக வந்து எங்களுடைய கலையகத்தில் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறார் தர்ஷினி சிவசுதன் அவர்கள். அந்த வரிசையில் அன்பு நெஞ்சங்களே இந்த இசைவேளை நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக தெரிவு செய்த கானங்கள் இருக்கிறது. அந்த வரிசையில் இப்பொழுது தர்ஷினி சிவசுதன் அவர்கள் உங்களுக்கு ஒரு தனி பாட்டை தர இருக்கிறார். அவர் அந்த பாடலுக்கு தயாராவதற்கு முன்பாக என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்க அப்பதான் அவர் தயாராக இது ஏஆர் ரஹ்மான் இசையமைப்புல கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து கண்ணாமூச்சி என்னடான்னு சின்ன கோயில் சித்ரா அவர்கள் பாடிய பாடல். ஆமாம், அற்புதமான அந்த பாடல். ஐஸ்வர்யா ராய் அவர்கள் அந்த திரைப்படத்துல தோன்றி அந்த காட்சியும் மிகவும் அழகான. உண்மையிலேயே ஐஸ்வர்யா ராயை நினைத்தால் அவரை ஒரு நடிகை என்று கூற முடியாது, அத்தனை தூரம். அவர் ஒரு உலகளகியா வந்து திரையுலகத்துக்கு வந்தாலும் மிகவும் தத்ரூபமாக நடனத்திலே அவர் வந்து மிளிர்ந்தது வந்து ஒரு அதிசயம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு பாடலை தான் இப்ப நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் தர்ஷினி சிவசுதன் அவர்களுடைய குரல் வழியாக. ஈனடா
எப்படி தர்ஷினி உங்களுக்கு இந்த பாடலை கொடுக்கும்போது ஏதாவது வித்தியாசம் தெரிந்ததா? வித்தியாசம் நிறைய பாடல்கள் பாடிவிட்டேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் பாடல்களை வந்து தொடர்ந்து கேட்க வந்து தொண்டையும் ட்ரையா போயிடும், உண்மையிலேயே களைப்பும் ஏற்படும். நின்று பாடுகின்ற போது உங்களுக்கு கொஞ்சம் உடம்புல உள்ள தைரியம் எல்லாத்தையும் நாங்க ஒன்றா சேர்த்து ஒரு மாதிரி பாடிடலாம். ஆனா உட்கார்ந்து பாடிக்க வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கிறது வழக்கம். நான் கேட்டது என்னன்னா கொஞ்சம் சற்று சுருதியில் ஒரு வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன். அதே மாதிரி உங்களுக்கும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வேளையில தர்ஷினி இன்னும் ஒரு பாடலை கொடுப்பதற்கு கூட நேரம் இருக்கிறது. நீங்க விரும்பினால் பாடலை கொடுக்கலாம். ஆமாம், பாடுவோம். இந்த கடைசி பாடல் ராஜா மஹால் என்ற பாடல். ராஜா உங்களோட ஃபேவரட் ராதிகாண்ட பாடல் இல்லையா? உங்களோட ஃபேவரட், எல்லோருடைய ஃபேவரட்னு சொல்லலாம் ராதிகாவை. நல்ல ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகை அவ. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வந்து எஸ் ஜானகி அவர்கள். ஆமாம், ஜானகி பாடியிருக்க. அது ஒரு சின்ன பிள்ளையோட வாய்ஸ் அதுக்குள்ள வேறு குரலை மாற்றி ஜானகி பாடின. அந்த படம் நன்றாக தெரியும், ஞாபகம் பெறுதில்லை. சரி, அந்த பாடலை கூட பொழுது கொடுக்கலாம். இது கூட இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அற்புதமான ஒரு இசை. ஆமாம்.
மிகவும் இனிமையான ஒரு பாடல், அற்புதமான பாடல், சோக பாடல். இந்த பாடல் உண்மையில் திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவ்வளவு தூரம் மிகவும் இனிமையாக அந்த பாடலை நீங்க அனுபவிச்சு படிச்சிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு தர்ஷினி. உண்மையில் இன்றைக்கு சின்ன பிள்ளையோட குரலை ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது எப்படி இருந்தது ஆரம்பத்தில் நன்றாக இருந்தது. அது உங்களுடைய முயற்சி நன்றாக இருந்தது என்று நினைக்கிறேன். எங்களுடைய நேயர்களும் ரசித்திருப்பார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தர்ஷினி உண்மையில் நான் அழைச்ச உடனே வந்து எங்களுடைய கலையகத்துக்கு எங்களுடைய ஜிடிவி தொலைக்காட்சி நெஞ்சங்களுக்காக பல இனிய கானங்களை உங்களோட குரல் வழியாக கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் அப்படி மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நிச்சயமாக மிகவும் சந்தோஷமாக இருக்கு. உங்களோட இந்த பாட்டுகள் எல்லாம் பாடி ரசிகர்களை எல்லாம் மகிழ்வித்தது. அது மட்டும் இல்லாமல் தர்ஷினி நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய கலையகத்துக்கு வந்து எங்களுடைய நெஞ்சங்களோடு இணைந்து கொண்டு பல இனிய கானங்களை கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தாயகம் சார்ந்த பாடல்களை கூட நாங்கள் முள்ளிவாய்க்காலை முன்னிட்டு மே மாதத்தில் வந்து சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்ய இருக்கிறோம் உங்களோட தொலைக்காட்சியில். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்கள் வந்து பகிர்ந்து எங்களோட சேர்ந்து தாயக பாடல்களை கூட பாடினா நாங்கள் நல்ல சந்தோஷப்படுவோம். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய கலையகத்துக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுடைய நேயர்களுக்காக பாடல்களை தந்ததுக்கு ஜிடிவி தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தர்ஷினி. மீண்டும் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வச்சதுக்கு நன்றி. ஓரளவுக்கு நல்லா பாடியிருக்கிறேன்னு ரசிகர்கள் விரும்பத்தக்க முறையில் பாடியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய பாடல்களை கேட்டு அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு ஒலி அமைப்பிலே மிகவும் உதவியாக இருந்த மயூரன் விவேகானந்தன் அவர்களுக்கும் எங்களுடைய இசைக்குழு சார்பாக எங்களுடைய இசை வேலை பிரிவு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிடிவி தொலைக்காட்சியிலிருந்து. அது மட்டுமில்லாமல் தொழில்நுட்பவியலாளராக திரு புவனானன் அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார். அவருக்கும் எங்களுடைய சிறப்பு நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இன்றைக்கு சிறப்பாக சஹானா ஜுவல்லர்ஸ் தன்னுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருந்தது. அனுசரணையாளர்களாக அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். பிரதானமாக அவர்கள் நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் என்ற அந்த வார்த்தைகளை தங்களுடைய தாரக மந்திரமாக கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள், ஆடவர், பெண்களுக்கான சகல விதமான டிசைன்களையும் நகைகளை வந்து புதுப்பித்து கொடுப்பதாக இருந்தால் என்ன, ஓர்டருக்கு கொடுத்தால் அவற்றை செய்து கொடுப்பதாக இருந்தால் என்ன, உடனேயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் என்ன, அந்த நகைகளை கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். தரம் நாடுவோரின் தெரிவாக இருக்கக்கூடிய சஹானா ஜுவல்லர்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்திருந்தது. அவர்களுக்கும் இந்த வழியில் நன்றி தெரிவித்து, பார்வையாளர்களாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வழங்கி வருகின்ற அன்புக்கும் ஆதரவுக்கும் என்றென்றும் அன்பு நெஞ்சங்களை உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மற்றும் ஒரு இசை வழியில் நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு உன்னதமான ஒரு கலைஞரோடு உங்களை வந்து சந்திக்க வருவேன் என்று நம்பிக்கை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சுபாஷினி. நன்றி உறவுகளே, வணக்கம். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குபவர்கள் சஹானா ஜுவல்லர்ஸ் ஸ்தாபனத்தினர். இணை ஆதரவு நக்ஷத்ரா GNT ஈவென்ட் ஸ்பெஷலிஸ்ட் லிமிடெட்.